பிரகாரம் ஒரு பல்லுக்கு ஒரு மெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு வாய் நம்ம எது எடுத்துட்டாலும் ஒரு 20லேருந்து 30 தடவை அதை நல்லா மெல்லிட்டு அப்புறம்தான் நம்ம உள்ள வந்து அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவு அதை மெல்லறோமோ அந்த அளவு நம்ம வந்து எச்சல் வந்து அதில் மிக்ஸ் ஆகுது. இப்போ சலைவாலே நிறைய என்சைம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சிறிய அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் பச்சை அரிசி எடுத்து வாயில் போட்டு மெல்லிங்கன்னா கொஞ்ச நாளை கழிச்சு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். இதுக்கோசரமே நிறைய பேர் இதை செய்வாங்க. அது ஏன் ஸ்வீட் டேஸ்ட் வருது? அந்த அரிசியில் இருக்கிற ஸ்டார்ச் வந்து அந்த சலைவா நம்ம எச்சல்ல இருக்கிற அந்த என்சைம் டாலின்னு பேர், அது வந்து அதை குளுக்கோஸாக மாற்றி அதனால ஸ்வீட் டேஸ்ட் வருது. ஸோ மெல்ல மெல்ல நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோமே வழிய இதை வந்து நல்லா மெல்ல மெல்ல நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா காய் பழம் இதெல்லாம் எந்த அளவு நம்ம வந்து மென்று சாப்பிட்றோமோ அந்த அளவு நம்மளுக்கு அது நல்லா டைஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு எல்லா நியூட்ரியன்ஸோட பெனிஃபிட்டும் கிடைக்கும்.